அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது பருப்பு பொடி. இது ஆந்திரா ஸ்டைலு. இதுக்கு துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கொஞ்சம் பொட்டுக்கடலை, ஜீரகம், காஞ்ச மிளகா, பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு சூடு கம்மியாக இருக்கும் போது நம்ம காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் வறுத்துக்கலாம். எண்ணெய் போடக்கூடாது, ஆயில் எதுக்குமே போட தேவையில்ல. பெருங்காயம் வறுக்கிறதுக்கு மட்டும் நம்ம ஆயில் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் கொஞ்சம் நல்லா வறுப்பட்டதும் எடுத்துட்டு துவரம்பருப்பு போட்டுக்கலாம். வறுப்பட்டுருச்சு. நல்லா ஆயில் போட தேவையில்லை. ஆயில் போட்டால் கொஞ்சம் ஸ்மெல் வந்துடும் கொஞ்சம் நாளுக்கெல்லாம். துவரம்பருப்பு 1 கப்பு அதை போட்டு லைட்டாக சேர்க்குற அளவுக்கு வறுத்துக்கலாம். இந்த மாதிரி கை விடாமல் கிண்டிகிட்டே இருந்தால் தான் ஈவனாக வறுப்படும். கை விட்டுட்டா ஒரு சைடு தீயும் ஒரு சைடு வேகாமல் இருக்கும். அதனால் இது மாதிரி வறுத்துக்கோங்க. நல்லா இது வேலை தான், ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்க, கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதும் துவரம்பருப்பு எடுத்துடலாம். நல்லா வறுப்பட்டு வச்சு எடுத்துடலாம். தீஞ்சிட போகுது. துவரம்பருப்பு எடுத்ததும் இதில் பாசிப்பருப்பு இதேமாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். பாசிப்பருப்பு இதே அளவு போட்டுக்கோங்க. பாசிப்பருப்பும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. அதையும் எடுத்துக்கலாம். அடுத்தது பொட்டுக்கடலையும் நல்லா வறுப்பட்டுரும். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஹீட் நிறையா இருக்குது, அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு பொட்டுக்கடலையில் வறுத்துக்கலாம். தீ இருந்துச்சுன்னா பொட்டுக்கடலை தீஞ்சு போயிடும். ஆனால் ஏற்கனவே வறுப்பட்டது இல்லை, அதனால் லைட்டாக அந்த சூட்லேயே வறுத்துக்கலாம். வானல் இருக்கிற சூட்லேயே பொட்டுக்கடலையும் கொஞ்சம் ஜீரகமும் வறுத்துக்கலாம். சூட்லேயே ஜீரகமும் வறுப்பட்டுடும். பொட்டுக்கடலையும் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசனை வரும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் போட்டு பெருங்காயத்தை வறுத்துக்கலாம். பெருங்காயம் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். இந்த பருப்பு இருக்கிற கேஸ்லாம் சமாளிச்சிடும் அது. பாருங்க, பொட்டுக்கடலையும் நல்லா இந்த வானல் இருக்கிற சூப்லேயே நல்லா வறுப்பட்டு வச்சு கொஞ்சமாக ஆயில் போட்டு பெருங்காயத்தை நல்லா வறுத்துக்கலாம். பெருங்காயமும் நல்லா வறுப்பட்டுருச்சு. பாருங்கள் எல்லா பருப்பும், துவரம் பருப்பு, உளுத்தம், கொஞ்சம் பாசிப்பருப்பு,
பொட்டுக்கடலை எல்லாத்தையுமே வெறும் வானலில் வறுத்தாச்சு. ஆயில் போட்டு பெருங்காயத்தை வறுத்தாச்சு. இதை பொடி பண்ணி உப்பு போட்டுட்டேன். கல் உப்பு போட்டால் நல்லா டேஸ்ட்டு. இதை பொடி பண்ணி ரைஸில் நல்லா சூடான சாதத்தில் இந்த பொடியை போட்டு நெய் ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆந்திரா பருப்பு பொடி பாருங்கள். பருப்பு பொடி இடிச்சிட்டு வந்தாச்சு மிக்சியில். இது மாதிரி குறைன்னு இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.